வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் நேரம், அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடு, வாக்குறுதி அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ திடீரென 5 மாநிலங்களுக்கான ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் தமிழகமும் அடங்கும். அதே போல் மேற்கு வங்கமும் அடங்கும். தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்த திரு ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்துக்கு போகிறாரு அப்படின்றப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஆளுநர், அவரும் முழுநேர ஆளுநர் இல்லை, கேரளாவுடைய ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆளுநர் பற்றிய வழக்குகள், ஆளுநருடைய முடிவு பற்றிய வழக்குகள் எல்லாம் இருக்கிறப்போ முதலமைச்சர் சொன்னது, இந்த ஆளுநர் திமுகவுக்கு இலவசமாக பிரச்சாரம் செய்கிறார், இவரை தயவு செய்து மாற்றிவிட வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். இந்த ஒரு சூழலில் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழக அரசுடனான அவருடைய மோதல் தான் இதற்கு காரணமா, அதனால தான் அவர் மாற்றப்பட்டாரா அப்படின்ற கேள்விகள் ஒரு புறம். இன்னொரு பக்கம் இது ஏன் மாற்றப்பட்டார் அப்படின்ற கேள்விகளுக்கு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அதனால ஆளுநருடைய மாற்றம் அப்படின்றாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தேர்தல் நேரத்தில் ஆளுநர் மாற்றம் பின்னணியில் அரசியலா அப்படின்னு விவாதிக்கிறோம். விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு வலதுசாரி திரு எம். குமார் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள்ட்ட, ஆர்.என். ரவி பல வழக்குகள் அவர் தொடர்பாக, அவருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் பல சர்ச்சைகள் அரசுக்கும் அவருக்கும் இருந்தது. ஏன் திடீர்னு மாற்றப்பட்டிருக்கிறார்? அதனுடைய பின்னணி என்ன சார்? நீங்கள் ஆர்.என். ரவியோட கேரியர் பார்த்தீங்கன்னா, அவர் பல மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. நாகாலாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு. இப்போ பல கவர்னர்கள், இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் எடுத்தீங்கன்னா அவருக்கு இதோட அவுட்டு, அவருக்கு பதவி என்பது கிடையாது. ஆனா ஆர்.என். ரவிக்கு தொடர்ந்து அவங்க பதவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா ஆர்.என். ரவி ரொம்ப நல்லா வேலை செய்யறாருன்னு தானே அர்த்தம். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், நீங்க அவரையே கவர்னரா வைங்க, நாங்க ஜெயிப்போம், எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காரு ஆர்.என். ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வரோட விஷயம். அவர் கான்ஸ்டிடியூஷனல் கவர்னர் முடிவை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு எடுத்துட்டு போன விவகாரம், அதுக்கு ஜனாதிபதியே பதிலளித்த விவகாரம், இந்த மாதிரி பல சரித்திரங்களை உருவாக்கி இருக்காரு ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு கவர்னரே கிடையாது. கேரள கவர்னர் கூட ஆர்.என். ரவிக்கு காம்பீட் பண்ண முடியாது. இதுல பேசிக் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆர்.என். ரவி நல்லா வேலை செய்யறாரு, அவர் ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு தேவை. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, இது மூணும் பிஜேபி ஜெயிக்காத மாநிலங்கள். இங்க யார் வேணா இருந்துட்டு போலாம். 15 நாள் அங்க கேரளால இருப்பாரு, 15 நாள் இங்க இருப்பாரு, அந்த கவர்னர் இருந்தா கூட போதும், ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால் ஷார்ப்பா அவங்க பாக்குறாங்க. சோ ஒரு எதிர்ப்பு கவர்னர் காட்டணும்னா அதுக்கு சரியான சாய்ஸ் ஆர்.என். ரவின்னு பாக்குறாங்க. பட் இது அதுக்கான சரியான நேரமா? ஏற்கனவே ஆர்.என். ரவியுடைய பதவிக்காலம் எப்பவோ முடிஞ்சிச்சு. அவர் பதவியிலிருந்து நீட்டிக்கப்படவும் இல்லை, வெளியேற்றப்படவும் இல்லை, அப்படியே ஒரு சூழல தொடர்ந்து இருந்தார். இப்ப இந்த நேரத்தில் மாற்றுவதனுடைய பின்னணி என்ன? அதான் சார், இப்ப மாத்துறதுக்கான பின்னணி அங்க கொஞ்சம் ஷார்ப்பான கவர்னர் தேவை. அங்க இருக்கக்கூடிய ஒரு மாச டைம்ல மம்தா பானர்ஜிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல கவர்னரால. கவர்னரை மாத்தாதீங்க அப்படின்றதான் குரலா இருக்கு. கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணாம கவர்னரை நீங்க மாத்துறது தப்பு அப்படின்னு தான் திரிணாமுல் காங்கிரஸ் கொந்தளிக்குதுங்க. அப்போ எவ்வளவு நல்ல கவர்னர் அங்க கிடைச்சிருக்காரு, அந்த மாநிலத்துக்கு கிடைச்சிருக்காரு, அந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்காரு, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. ஆனா ஆர்.என். ரவிய மாத்துன்ற டிமாண்ட் ரொம்ப நாள் ஆச்சு. வழக்குகள், பல பிரச்சனைகள், டெய்லி சண்டை, ரைட்டுங்களா? கான்ஸ்டிடியூஷனலா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமா ஃபங்க்ஷன் பண்ணவே முடியல. அனைத்து மசோதாக்களையும் அவர் கையெழுத்து போடாம பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, ஹோல்ட் பண்ணிருக்காரு. அப்போ இங்க இது பிரச்சனை இருக்கிறதுனால இவர் நல்லா பண்றாரு. அப்போ ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்களேன், அஸ்ஸாம்லயும் பாண்டிச்சேரியிலயும் கவர்னரை மாத்தல, ரைட்டுங்களா? அங்க வேற சிச்சுவேஷன். அசாம் பிஜேபி கவர்மெண்ட், பாண்டிச்சேரி பிஜேபி கோயலிஷன் கவர்மெண்ட், அங்க மாத்தல.
இங்க அப்போசிஷன் பார்ட்டிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல 2 முக்கியமான மாநிலங்கள், ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு வந்து கேரளா. கேரளாவில் வந்து அது வேற இல்ல சார். என்னோட கேள்வி என்ன, வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கார். தமிழ்நாடும் இங்க ஒரு என்டிஏ ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைச்சு, தமிழ்நாடு முக்கியமான ஒண்ணு இல்ல, கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, அவங்க வந்து தேர்ட் பிளேயர் தான். ஆனா தமிழ்நாட்டில் அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்கல்ல, ஏன் மேற்கு வங்கத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு தரலையா ஆளுநர் மாற்றம் விவகாரத்தில்? அதுதான் சார், இங்க வந்து ரைட்டிங் இஸ் ஆன் த வால். திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் என்பது சுவற்றில் எழுதப்பட்ட விளக்கமாக இங்கு இருக்கிறது. ஆனால் மேற்கு வங்காளத்தில் ஒரு முயற்சி செய்தால் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். பாஜக நேரடியாக அதிக இடங்களில், தமிழ்நாட்டை விட மேற்கு வங்கத்தில் தான் அதிக இடங்களில் போட்டியிடுகிறது. செகண்ட் பிளேயர் ஆளுங்கட்சி ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து அங்குதான் அதிகம். கேட்போம். அதுக்கு இந்த டீம் பீரியட்ல இவர் RN ரவி ஒத்துழைப்பு கொடுப்பார் அப்படின்றதுனால தான் அவர் அங்க மாத்திருக்கார். கேட்போம் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. RN ரவி மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருப்பது மேற்கு வங்க தேர்தலில் சீரியஸா எடுத்திருக்காங்கன்னு பாக்குறதா, இல்ல தமிழ்நாட்டு எலெக்ஷனை பாஜக சீரியஸா எடுத்துக்கலன்னு பாக்குறதா? இது ரொம்ப சிம்பிள். இதை இப்படி பார்க்குறது கரெக்டான ஒரு கோணத்தில் நீங்கள் அணுகுனீங்கன்னா, RN ரவி தமிழ்நாட்டுக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2010, 9, 2021 அவர் வந்தார். இப்போ மார்ச் 2026 அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கார். அவர் கல்கத்தா போவதற்கு காரணம் வந்து, அவர் அங்கே இருக்கிற கல்கத்தாவுடைய ஆளுநர் இருக்காரே ஆனந்த் போஸ் வந்து அவர் ரெசிக்னேஷன் பண்ணிட்டார். நான் கேரளாவில் அவருக்கு ஒருவேளை அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல, உடல் நலத்தையும் பர்சனல் காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ரெசிக்னேஷன் கொடுத்ததுனால அந்த இடத்துக்கு ஒரு நல்ல திறமையான ஆளுநர் வேண்டும் என்பதை மத்திய அரசு கருத்தில் கொண்டு RN ரவியை இங்கே மாற்றியிருக்கிறது. ரிசைனிங் கொடுத்தாரு சார். ரிசைனிங் கொடுத்தாரா, கொடுக்க வைக்கப்பட்டாரா? அப்படி இது நீங்க குடியரசு துணைத் தலைவர் விவகாரத்தில் அந்த கேள்வி கேட்கறாங்க. இல்ல அதெல்லாம் கொடுக்க வைக்க அவர் ஒருத்தருக்கு நான் விலகுறேன், நான் 3.5 வருஷம் அங்கே இருந்தாச்சு, எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் டேத்தில் யார் சார் விலகுவா? சார் விலகுறதுக்கு தனிப்பட்ட காரணம் சார். விலகுறதுங்கிறது ஆளுநர் விலகுனது அதிர்ச்சி, RN ரவி வந்தது அதிர்ச்சின்றாங்க. அது அவங்க கிளப்புவாங்க, ஏதாவது ஒரு காரணம் கிளப்பணும்ல, ஒரு காரணத்தை உருவாக்கணும். இவங்க மட்டும் 9 கவர்னர் மாறி இருக்கிறாங்க சார். நீங்கள் இந்த 9 கவர்னர் யாரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் தான் கேரளாவில் அவர் தான் இப்போ நமக்கு இன்சார்ஜ் தமிழ்நாடு. அதே போல் சிவபிரசாத் சுக்லா ஹிமாச்சல் பிரதேச ஆளுநராக இருக்கவர் இப்போ தெலுங்கானாவுக்கு வர்றாரு. அதே போல் ஜிஷ்ணு தேவா வர்மா 5 மாநிலங்கள் தெலுங்கானா ஆளுநர். இப்படி 9 ஆளுநர்கள் மாறியிருக்காங்க, எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. எதெல்லாம் லெப்டினன்ட் கவர்னர் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க, அந்த ஸ்டோக்கில் மாற்றிருக்காங்க. இவர் வந்து நீங்கள் இன்சிடெண்ட்டை பேசுகிறீங்க, நான் அது ஏன்னு பின்னணி கேட்குறேன். பின்னாடி ஒரு காரணமும் இல்லை சார். எந்த காரணம், தேர்தல் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு திறமையான ஒரு ஆளுநராக இருந்து, திறமையான ஆளுநர், நீங்கள் கூட ஆளுநர் மாளிகை பார்த்து போவீங்க கரெக்டா? ஆமாம். சரி, அப்படி திறமையான ஆளுநர் இங்கே இருக்கணுமா, இன்னொரு மாநிலத்துக்கு போகணுமா? என்ன திறமையான மாநிலம் தமிழ்நாட்டில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இல்லை, இந்த கவர்மெண்ட்டுடைய பவர் அப்படின்றது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டால் அந்த பவர் வந்து அரசுக்கு போயிடும். கண்டிப்பா அரசு எந்திரத்துக்கு போயிடும். கரெக்டா? ஆமா. தேர்தல் ஆணையம் அதை கண்காணிக்கும். அப்போது ஆளுநருக்கு இதை விட கூடுதல் பவர் இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட்டை விட ஆளுநருக்கு கூடுதல் பவர் இருக்குல்ல. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான RN ரவி தானே இங்க இருக்கணும். ஒருத்தர் தன் நண்பர் பிரகாஷ் சொன்னது போல ஒரு திறமையான தன்னுடைய பவரை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய, துணிச்சலாக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவராக ஒரு 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 கவர்னராக இருந்து செயல்பட்டவர். தன்னுடைய பவரை முழுச்சல்றீங்க, கவர்மெண்ட் இதை சர்ச்சையாக செயல்பட்டவர்னு சொல்லுவோம். சர்ச்சைன்னு அது அவங்க பார்க்குற கோணம். அது நான் தான் உங்களுக்கு தெரியுமே, நான் இந்த ஆளுநரை அதிகமாக பாராட்டி பேசினதும், அவருடைய செயல்பாடை வரவேற்று பேசினதும், சட்ட ரீதியாக பேசினதும், அது சுப்ரீம் கோர்ட்டு 14 கொஸ்டினில் அதெல்லாம் ஒத்துக்கிட்டதும், இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை அவர் சொன்னது போல் வெஸ்ட் பெங்காலில் வந்து இப்போ ஒரு சேலஞ்சிங் எலெக்ஷன் தான். அங்கே ஒரு மம்தா பானர்ஜியினுடைய செயல்பாடுகள் தமிழகத்தை விட மோசமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை விட மோசமாக வெஸ்ட் பெங்காலில் திரு மம்தா பானர்ஜி அவருடைய செயல்பாடு, ஆளுநருக்கும் அவருக்கும் இதுக்கு முன்னால் இருந்த தன்கராக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் எல்லோரிடமும்
அங்கே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன. அந்த சூழலில் பிரகாஷ் சொன்னது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அங்க குடைச்சல் கொடுக்கல, அப்ப குடைச்சல் கொடுக்குற ஒரு ஆளுநரை கொண்டு போறாங்க. அது குடைச்சல் கொடுக்க எவ்வளவு நடந்தது, எத்தனை நடந்திருக்கு? குடைச்சல் கொடுக்கலன்னு அவர் எப்படி சொல்றாரு? அது ஜெகதீப் தன்கர் இருந்தப்போ அவர் செய்திகள் அடிபட்டதோ, ஆனந்த போஸுக்கும் பல தகராறுகள் நடந்திருக்கின்றன, பல தகராறுகள் நடந்திருக்கின்றன இப்ப சமீபத்தில் கூட. அதனால் தகராறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அல்ல கொஸ்டின், அது அல்ல கொஸ்டின். ஆர்.என். ரவி தான் டாப். ஆர்.என். ரவி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் இப்போ தமிழ்நாட்டில் நடந்தாலும் போடா வாடான்லாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் சட்டமன்றத்தில். இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் இருந்து சமாளித்து தன்னுடைய அதிகாரத்தை அந்த 14 கொஸ்டின் குடியரசுத் தலைவர் எழுப்பின கொஸ்டின்ஸ்க்கு இவர் தான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தது. டெல்லியில் போய் உட்கார்ந்து பண்ணி கொடுத்தாரு. அதனால இப்போ ஆளுநர் பவர் இப்போ உறுதியாகப்பட்டிருக்கிறது. ரவியை போன்ற ஒரு ப்ரமோஷன் அப்படிதான். ரவியை போன்ற திரு ஆர்.என். அதாவது ஹிஸ் எக்ஸலன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஆர்.என். ரவி உடைய தனிப்பட்ட முயற்சியாலும் அரசியல் சாசனத்தில் ஆளுநர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன என்பதையும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அவர் எடுத்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அவர் போல அரசு பாராட்டுது, அதெல்லாம் ஓகே. இப்போ அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா சரி, இங்க ஒருத்தர் டெப்டேஷன்ல தான் வரார், இங்க ஒரு முழு நேரமா ஒருத்தர் வரல. டெம்பரவரியா வரார், வெகு விரைவில். ஏன் டெம்பரவரியா வரார்? வெகு விரைவில் உடனே 9 கவர்னரை மாத்திருக்காங்க. இப்போ இந்த 9 கவர்னர் மாறுறாங்க. இப்போ டெம்பரவரியா போட்டு அடுத்த சில நாட்கள்ல பர்மனன்ட் அவர் கவர்னர் போடுவாங்க. பொலிட்டிக்கல் கனெக்ஷன் அவர் கேட்கிறார் சார். மேற்கு வங்கத்தில் சூழல் வேறு, அதனால இங்க ஆர்.என். ரவி போறாரு. அப்ப தமிழ்நாட்டு சூழல், தமிழ்நாடு சூழல் என்ன ஆயிருப்போம்? தமிழ்நாடு சூழலில் ஒன்றும் ஆகாது. தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமாக ஒருத்தர் அவர் கேரளாவும் தமிழ்நாடும் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அங்கே வர முடியும். அவர் பார்த்துக்க போகிறாரு. மகாராஷ்டிரா கவர்னர் வந்து இங்கே பார்க்கலையா? அதனால் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறது மத்திய அரசு உள்துறை விரிவாக ஆராய்ந்து அடுத்தால ஒரு சரியான நபரை போடுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஆளுநர் வேண்டும். இன்சார்ஜாக அவரை போட்டிருக்கிறார். தாமோதர் பிரகாஷ் அவர் இன்சார்ஜா வந்திருக்காரு. மேபி எப்போ வேணா ஒரு புதிய ஆளுநர் ஃபுல் டைமா வரலாம் இல்லையா? அது நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க முக்கியத்துவமா இல்லை, இந்த எலெக்ஷன்ல நமக்கு பெரிய ஹோப் இல்லை அப்படின்னு அவரு சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா, பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்மும் கவர்னரும் ஒரே டைம்ல மாத்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு மத்திய அரசு நினைச்சா ஒரு பர்மனன்ட் கவர்னரை ஈஸியா கொண்டு வந்துட முடியும். ஏன் பர்மனன்ட் கவர்னர் கொண்டு வராம கேர்டேக்கர் கவர்னரை கொடுக்கறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து அவங்க ரேடார்ல வந்து லெஸ் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப வீக். அவங்களோட பார்வையில, அரசியல் பார்வையில தமிழக தேர்தல் என்பது பாஜகவுக்கு விரோதமான தேர்தல். பாஜக எந்த விதத்திலும் ஜெயிக்க வாய்ப்பில்லை. இல்ல நான் இன்னும் பிராக்டிகலா கேக்குறேன். கவர்னர் என்ன பண்ணிர முடியும் சார்? இல்ல கவர்னர் என்ன பண்ணிர முடியும்? இந்த அதிகாரம் அப்படின்றது அதிகாரிகள் கையில, எலெக்ஷன் கமிஷன் கையில போனா கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? அவரால் என்ன பண்ணிர முடியும்? ஆர்.என். ரவி இருந்திருந்தா சார் 180 IRS அதிகாரிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இறங்கியிருக்காங்க. சேலத்திலையும் திருச்சியிலையும் முகாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து திமுக அமைச்சர்களை டார்கெட் பண்றதுல அவங்க இறங்குறாங்க. மத்திய அரசோட ஆபரேஷன் என்பது இங்க இருக்கு. பண விநியோகத்தை தடுக்க முடியும், எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அதுக்கு கவர்னர் தான் ஹெட் பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் ஹெட் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் இப்போ யாரு சிஎம் கேட்காது, சபாநாயகரை கேட்காது. எலெக்ஷன் கமிஷன் யாரோட அட்வைஸை ஏத்துக்குன்னா அது கவர்னரோட அட்வைஸை தான் ஏத்துக்கும். ஆன்டி டிஎம்கே ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்றதுக்கான வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டு தேர்தலில் பண விநியோகத்தை தடுக்க வேண்டிய வேலை என்பது மத்திய அரசு. நீங்களே சொன்னீங்க 180 IRS அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னா அப்ப தமிழ்நாடு சீரியஸா பாக்குறாங்கன்னு தானே அர்த்தம். பிஜேபி தமிழ்நாடு எலெக்ஷன் சீரியஸா பாக்குறாங்க. சார் அவங்க 180 பேர் வந்தாலும் வந்து ஒரு வாரம் ஆச்சு, அவங்களால ஒன்னும் பண்ண முடியலங்க சார். ஒன்னும் பண்ண முடியலங்க, ரைட்டுங்களா? அவங்க நேருவை குறி வைக்கிறாங்க, செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாங்க. ஆனா அவங்களால எதையுமே எடுக்க முடியலங்க. அவர்களை பதவி மாற்றம் செய்ய சொல்லி திமுக அரசு கொடுத்திருக்கிற மத்தியில் குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்கிற மனு இருக்கிறது. சார் மாத்தாதீங்க சார்.
அதான் சார் திமுகவுடைய டிமாண்ட். திமுக ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறது, மாத்தாதீங்க. இல்ல அதுல கேப்போம். இல்ல அது ஒண்ணு. அடுத்தால எங்க கொடுத்தாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட இல்ல புகார் சொன்னாங்க. புகார் சொல்றது வேற. மனுவே கூட மாத்த சொல்லி ஒரு தடவைக்கு 2-3 தடவை கொடுத்திருக்காங்க. கேப்போம். ஒரு பக்கம் புகார் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வந்து ஆளுநர் மாத்தாதீங்கறாங்க. ஓகே திரு குமார் அவர்கள்ட்ட, அதாவது ஆளுநர் ஒரு வகையில திமுகக்கு பிரச்சாரம் பண்றாரு, இவரை மாத்திராதீங்க அப்படின்னு வெளியில திமுக சொல்லுகிறது. ஆளுநருக்கும் அரசுக்கும் ஒரு மோதல் இருக்கப்போ அது பிஜேபிக்கும் திமுகவுக்குமான ஒரு மோதலா பல நேரங்களில் பார்க்கப்பட்டது. இப்போ அந்த வாய்ப்பை எடுக்க முயற்சிப்படுதோ? அதாவது அது எதிர்மறையான வாதம். அதாவது இவர் வேணும்னுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்றார், அதன் வழியாக விவாதம் நடக்கிறது, அதன் வழியாக அரசுக்கு நல்ல பேர் வருகிறது, ஆகவே இவர் இருக்கட்டும், இது அவங்களுடைய அஜெண்டா வாதம். நான் இப்போ என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் என்னென்ன கட்டமைப்புகள் செய்த இந்த 5 ஆண்டுகள் முடிய போகிறது, தேர்தல் வரப்போகிறது, கண்டிப்பாக அதிமுக என்டிஏ ஜெயிக்க போகிறது என்கிற மனநிறைவு அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அல்லவா? ஓ, அப்ப அடுத்த மாநிலத்துக்கு போட்டோம், இப்போ ஒரு இன்சார்ஜ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போதைக்கு நீங்க தான் புது ஆளுநர் வரப்போறான்னு இல்ல, வரப்போறாரு டெம்பரவரியா நான் சொல்றேன். டெம்பரவரி, அதுக்காக இன்னொருத்தர் போடுற வரைக்கும் காலியா இருக்க முடியாது இல்லையா? அதனால கேரள ஆளுநர் வந்து இந்த கூடுதல் பொறுப்பாக இதை பார்க்க போகிறார். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அவங்க உண்மையிலே மத்திய அரசோட மனநிலையும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் என்ன சொல்றதுன்னா, இந்த தேர்தலில் திமுகவிற்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் நான் அபிஷியலாக சொல்றேன். நான் அபிஷியலாகவே சொல்றேன். அதுதான் கணிப்பு. இவங்க எப்படி 5000 நம்புறாங்களா, அல்லது காங்கிரஸ் வந்துட்டு நம்புறாங்களா, அல்லது ஒவ்வொரு தனிநபர் கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்க 22 கட்சி சேர்ந்தாச்சு அதனால நம்ம ஜெயிச்சிரும் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நாடு முழுக்க எடுக்கிற மத்திய புலனாய்வு எடுக்கிற ரிப்போர்ட்டில் அரசாங்கத்துக்கு கிடைக்கிற தகவல் என்னவென்றால், இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க போறதில்லை என்கிறது தகவல் அவர்களுக்கு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. ஆகையினால் இங்க வந்து ஆளுநர் வந்து இப்போ நடக்க போறது டெம்பரவரியா ஒருத்தரை போட்டுட்டு இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க போவதில்லை என்று ரிப்போர்ட் இருக்கு. இந்த ஆளுநரை வைத்தா ஆளுநர் அரசுக்குமான மோதல் வந்து பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம் ஆயிரும். சோ அதை வேணும்னுக்கே கிளப்புவாங்க. இந்த ஆளுநரால நிறைய தகராறு நடந்திருக்கு, மாத்தாம வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க போகுது அதனால மாத்திட்டாங்கன்றார் திரு பிரகாஷ். சார், ஆளுநர் வந்து இங்க வந்து ரொம்ப நல்லதெல்லாம் செய்யல சார். சிதம்பரத்துல வந்து குழந்தைங்க கல்யாணத்தை பண்ணாரு. நேத்து கூட மாவட்டத்துல தவறான பொருள் படம் சிதம்பரத்துல ரைட்டு சிதம்பரத்துல குழந்தை புரோகிதர்களோட குழந்தை திருமணத்துக்கு ஆதரவா இருந்தார் அப்படின்னு ஒரு புகார் அவர் மேல இருக்கு. புகார் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நேத்து கூட விழுப்புரத்துல வந்து ஒரு 350 கோடி ரூபாய்க்கு நிலத்தை ஆரோவில் நிலத்தை வித்தார் என்ற புகார் வந்து நேத்து வந்திருக்கு. கேளுங்க. இன்னொன்னு, நல்லா இருக்கிற இடத்துல தான் நல்லவங்களை போடுவாங்க. நீங்க வந்து அங்க வந்து டஃப் மம்தா வந்து ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களை ஒரு திறமையானவர்ன்ற ஒரு ஆளை வந்து அங்கதான் போடுவாங்க. ஆமா, அங்கதான் போடுவாங்க. டஃப் இங்க வந்து இங்க நீங்க என்ன பண்ணாலும் எந்த இன்டெலிஜென்ஸ் இல்ல சிஐஏ ரிப்போர்ட்டா இருந்தா கூட திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது இங்க வந்து சவுத்துல எழுதுற உண்மையா இருக்கு. அதனால இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் இருக்கப்போ எந்த கவர்னர் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட முடியும், அதனால ஒரு பொறுப்பு கவர்னர் போடுறாங்க அப்படின்ற அதுல சார் அதுதான் நான் மாத்தி சொல்றேன். குமார் சார் சொல்றத நான் மாத்தி சொல்றேன். என்னன்னா, இங்க வந்து நீங்க என்ன பண்ணாலும் சரி திமுகவுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அங்க ஏதாவது பண்ணா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி அதிக தொகுதிகளில் போட்டி போடுது. அதனால அங்க வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவரை ப்ரமோட் பண்ணி அங்க அனுப்புறாங்க. இங்க என்ன பண்ணாலும் சசிகலா அவுட்டு, ஓபிஎஸ் அவுட்டு, முக்குளத்தோர் வாக்குகள் அவுட்டு, ராமதாஸ் வராததுனால அன்புமணிக்கு அவுட்டு, அண்ணாமலை வராததுனால பிஜேபி அவுட்டு.
நீங்க இதெல்லாம் பிரிட்ஜ் பண்ணவே முடியாது. இதுதான் அமித்ஷாவே சொல்றாரு எடப்பாடியை பார்த்து, நீங்க இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன், நீங்க செய்யல, அதனால தோத்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு அமித்ஷா வந்து எடப்பாடியை பார்த்து சொல்றாரு. ஓகே. சோ இங்க வந்து என்ன பண்ணாலும் இத வந்து இப்ப சம பண்ண முடியாது. ஃபேக் எண்ட் ஆஃப் தி எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இங்க இருந்து கொண்டு போறாங்க. திமுக தோத்துருன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா 25 கட்சிகள் வரை திமுக கூட்டணியில் அமைப்புகளா சேர்த்து இருக்கு. உங்க கூட்டணியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க பெர்செப்ஷனை கட்டமைக்கிறீங்க. 22 கட்சிகள் சேர்ந்து இருக்கிறது எல்லாம் தனிநபர் கட்சிகள் தான். எல்லாம் திமுக கூட சேர்ந்து இருக்கிறது தேமுதிக தனிநபர் கட்சியா? இல்ல, தேமுதிக நான் சொல்லல. தேமுதிக காங்கிரஸ் இந்த ரெண்டை தவிர விசிக இன்னும் பரிசீலனையில் இருக்கிறது. காங்கிரஸ் விசிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார். விசிக என்ன கட்சி? 4 எம்எல்ஏ இருக்காங்க. 2 சிபிஐ சிபிஎம் தனிநபர் கட்சியா? சீட் எல்லாம் எனக்கு அந்த சிபிஐ சிபிஎம் தனிநபர் கட்சியா? பாண்டிச்சேரியில் வேணும் சார். புதிய தமிழக கிருஷ்ணசாமி அங்க வந்துகிட்டு இருக்கார் சார். வரட்டும், எல்லாரும் வரட்டும் சார். ஒரு மெயினான பார்ட்டிக்கு அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்னா ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கு என்றால் எல்லாமே ஒண்ணுக்கு இடது பக்கம் போட்ட சைபர் ஆயிடும் சார். நம்பருக்கு வலது பக்கம் போட்ட சார். ஒருத்தர் ராக்கெட் வச்சிருக்கான், ஃளைட் வச்சிருக்கான், நிறைய படைகள் வச்சிருக்கான். அவன் வார்ல ஜெயிப்பானா? வெறும் வில்லு அம்பு வேலாயுதத்தை மட்டும் வச்சிட்டு இருக்கவங்க ஜெயிப்பாங்களா? மக்கள் மத்தியில இந்த அரசு அதிகமான கடனை வாங்கி நம்ம நாட்டை நம்ம கடனாளியை ஆக்கிவிட்டது. அதற்குரிய செயல்கள் எதையும் செய்யவில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையும் செய்யவில்லை. அதாவது வாரிசு அரசியல் எல்லா விஷயத்தையும் மக்கள் பாக்குறாங்க. இப்ப பழைய காலம் மாதிரி எல்லாம் கிடையாது சார். உங்க டபுள் என்ஜின்ல எடுக்கக்கூடாது சார். உங்க டபுள் என்ஜின்ல டப்பா என்ஜின் ஆயிடுச்சீங்க. தேர்தல் அறிவிப்பு டபுள் என்ஜின் வந்து டப்பா என்ஜின்ங்க. அக்கு வேற ஆணி வேற. அதனால தான் என்ஜின் டிரைவரே தூக்கிட்டு போறீங்க. மூலை முடுக்கெல்லாம் அக்கு வேற ஆணி வேறாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரச்சார தந்திரங்கள் அரசியல்ல தேர்தல் நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் அளிக்கிற தீர்ப்பு விஜய் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கிறார் சார். 22 23 அவங்க சீட்டு பங்கீடே முடிச்சிட்டாங்க. திமுக கிட்டத்தட்ட சீட்டு பங்கீடே முடிச்சிட்டாங்க. நீங்க இன்னும் சீட்டு பங்கீடே ஆரம்பிக்கலையே. நான் அதை மறுக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சுமூகமாக எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை எல்லாம் கூட்டு சேர்ப்பதில் அவர்களோடு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணுவதில் நான் தமிழக முதலமைச்சரை பாராட்டுகிறேன் ஒரு அரசியல் தலைவராக. ஆனால் அந்த கட்சியினுடைய திமுகவிற்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கிறது. அதை நீங்கள் மறுக்க கூடாதுங்க. அவர் நல்ல பத்திரிகையாளராக இருந்தால் நீங்கள் அதை மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அரசாங்கத்துக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கிறது. விளம்பரத்தை வைத்து வார்த்தைகளை வைத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரோடுகள், சாலை வசதிகள் எல்லாமே அப்படியே இருக்கின்றன. கடன் மட்டும் கூடிக்கொண்டு இருக்கிறது. ஆகையினால திமுக அரசுக்கு இருக்கிற கெட்ட பெயரால் மற்ற எல்லா கூட சேர்ந்த கட்சிகளுக்கு பெரிய வேல்யூ இருக்காது என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. சரி பிரகாஷ் சார். திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது क्वेश्चन சார். நீங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேப்சர் பண்ண முடியுமா? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்றத ஓபனா அனௌன்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, டிவிகே காரரு. அவரை நீங்க காம்பீட் பண்ண முடியுமா? அவரு கூட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் போல. ஆனா அதை தாண்டி உங்க கூட்டணியை தாண்டி ஒரு வலுவான கூட்டணிய நம்பர்ஸ்ல கொண்டு வராங்க. நான் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்றத நான் சொல்லல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நரேந்திர மோடிக்கும் இருக்கும். அதாவது ஆளுநர் டிரான்ஸ்ஃபரில் வேற எந்த விதமான தானாக யதார்த்தமாக நடந்த ஒன்று. அவர் மிக சரியான ஒரு ஆளுநராக ஆளுநருடைய அதிகாரத்தை கடந்த 50 வருடங்களாக ஆளுநர்னா ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குங்கிற ஸ்லோகன் எல்லாம் போஸ்ட்மேன் எல்லாம் சொல்லிட்டு வந்ததெல்லாம் மாற்றி அரசாங்கமே அவருக்கு என்ன அதிகாரம் என்பதை 14 கேள்விகளுக்கான பதிலில் எல்லாமே அடங்கிவிட்டது. இனி ஆளுநரை பற்றி இப்ப நீங்க சமீப காலமா ஆளுநரை பத்தி இந்த மாதிரி விமர்சனம் வந்திருக்காது. நீங்களே பார்க்கலாம். அப்படி ஒரு விவாதமே வரல. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆளுநர் உச்சநீதிமன்றம் வரை போய் குடியரசுத் தலைவர்லாம் இழுத்து விட்டது இந்த கேஸ் தானே சார். ஆகையினால அத அவர் செய்திருக்கார். அவருடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். அவரை கௌரவமான முறையில் தமிழக மக்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே. ஆளுநருடைய மாற்றத்துல
ஆர்.என். ரவி கவர்னரா இருக்கிறதுல டாப் சார். அவரை மாத்திட்டு ஏன் ஒரு டூப்பை கொண்டு வந்து போடுறீங்க? பாப்போம் ஆளுநர் மாற்றத்துல அரசியல் பின்னணி இருக்கா, அரசியல் கணக்கு என்ன, அது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் தெரியும். வார்த்தை இந்த விருதுகளுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஆயுத எழுத்து தொடர இருக்கிறது புதிய தலைப்போடு. முதலமைச்சருடைய விஷன் 2030 தொலைநோக்கா தேர்தல் கணக்கா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.